ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு மலையாளம் கிரைம் காமெடி படமாக வெளியான நுண்ணக்குழி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் எபி. இவர் பேசிக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டுடைய பையன். இப்போ அப்பாவுக்கு அடுத்து இவர் தான் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு இவருக்கு ஒன்றும் ஆர்வம்லாம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது. எப்பயுமே இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு இந்த 90 நாள் டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பார்டர்லேயே தான் இருக்கிறாப்புல நம்ம ஆள். அதனாலேயே மரதம் அப்படின்னே தான் உட்காந்துருக்காப்புல ஆஃபீஸில் கூட. அட சும்மா உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆள் ஆஃபீஸே போக மாட்டேன் அப்படின்னா கூட அவங்க அம்மா கம்பல் பண்ணி கடைசியாக நீ போப்பா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சி வச்சிருச்சு. அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிருச்சு. ஆஃபீஸில் வந்து உட்காந்தா வேலையை பார்க்கணுமா இல்லையா? நம்ம ஆளுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, இவரும் இவருடைய மனைவியும் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவரே லேப்டாப்பில் வீடியோவாக பண்ணி வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் உள்ளே வந்த உடனே நேராக ஒரு காஃபியை போட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டை காஃபியை வாங்க சொல்லிவிட்டு இவர் அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை போட்டு நம்மளால் பார்த்து ரசிக்க வேண்டியது. நான் தான் சொன்னேனே, அந்த 90 நாள் பார்டர் லைன்லேயே நம்மளால் சுற்றுறாப்புலன்னு. அதனால் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இவர். படத்துடைய ஆரம்பத்திலே அதான் சம்பவம். இப்போ இவர் எதிர்பார்க்காத சம்பவம் என்ன அப்படின்னா, திடீர்னு அந்த ஆஃபீஸுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரெய்டு. இவங்களுக்கு இப்போ இன்றைக்கி ரைடு நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியாது. டப்புன்னு உள்ளே வந்தவொடனே யார் எங்கேயும் வெளியே போகக்கூடாது, யார் எந்த ஃபோன்லேருந்து யாருக்கு எந்த ஒரு காலும் பண்ணக்கூடாது, சிஸ்டம்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அப்படியே வைங்க, யாரும் எந்த காரணத்தை கொண்டு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமு போலீஸோட சேர்ந்து உள்ளே வருது. இப்போ நம்மால் ரொம்ப ஆர்வமாக பார்த்து வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காப்புல இவருடைய கேபின்குள்ளே உட்காந்து. பின்ன இவர் தானே எம்டி, அதனால உட்காந்துருக்காப்புல. இப்போ நேராக அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நேராக கேபினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பக்குன்னு ஆகி போயிருது. யார் நீ மாதிரி கேபினுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னா, வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாப்புல ஒரு நபர். இப்போ நம்மால் லேப்டாப்பை படக்குன்னு மூடிடுறாப்புல. பின்ன நம்மளுடைய பர்சனல் விஷயமாச்சேன்னு சொல்லி லேப்டாப்பை மூடிடுறாப்புல. ஆனால் வந்த அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி உங்கள் ஃபோனுக்கு கால் வந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்கள் லேப்டாப்பு அது இதுன்னு எதையுமே இனிமேல் உங்ககிட்ட இருக்காது, எல்லாத்தையும் நாங்கள் சீஸ் பண்ணிவிடுவோம். நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கணக்கு வழக்கல் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் திருப்பி ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை தூக்கிடுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு அல்ல, ஐயோ போச்சு இன்றைக்கி என்ன நடக்க போதோ, அந்தரங்க வீடியோக்கெல்லாம் வேறு இருக்கே அப்படின்னு ஒரே பயம். இப்போ எப்படியாவது இந்த லேப்டாப்பை இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து நம்ம வாங்கியே தீரணும் அப்படின்னு நம்ம கதாநாயகன் களத்தில் இறங்க போக இவர் பண்ண அந்த ஒரே ஒரு சம்பவம் அடுத்து இவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு அடிக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு அன்னைக்கு டேட்டில் அன்னைக்கு நேரத்தில் தெரியாது. இதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஜீத்து ஜோசப் இயக்குன ஒரு படம். மிஸ்ட்ரி த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் அப்படின்னாலே ஜீத்து ஜோசப் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய இமேஜை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. அதுவும் அந்த திருஷ்யம் வந்ததில் இருந்து வேற மாதிரி ஒரு ரகமான படம் மட்டும்தான் ஜீத்து ஜோசப்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய பேரை போட்டாலே நமக்கு கிளம்பிடுது. ஆனால் இந்த படத்தை ஒரு கிரைம் காமெடி படமாகத்தான் அவர் கொடுத்துருக்காரு. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் சம்பவம் எல்லாம் கிடையாது, மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. KR கிருஷ்ணகுமாருடைய ரைட்டிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் ஸ்டோரியில் ஒரு கதை ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த படத்தில் மொத்தம் 3 கதைகள் நடக்கும், சைமல்டேனியஸாக அங்கங்கே போய்கிட்டே இருக்கும். இது ஒரு கதை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அதனால் இல்லை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்து அந்த சம்பவம் என்னங்கிற மாதிரி ஒரு கப்புள்ஸுக்கு நடுவில் ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு ஆக்டரு, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, அப்புறம் ஒரு ப்ரொடியூசரு புதுசாக அடுத்து நான் ஒரு படத்தை பண்ணலாம், நான் போய் ப்ரொடியூசர் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு கதை சொல்ல போகிற ஒரு அப்கமிங் டேரக்டர். இவங்க எல்லாருக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் தனியாக ஒரு ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 சம்பவங்களும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு தான். அதை எப்படி ரொம்ப வந்து அப்ரப்டாக தெரியாமல் இல்லை ரொம்ப வேகாக தெரியாமல் அதை எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒன்றோட ஒன்று டேங்கிள் பண்ணாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த 3 கதைகள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு ஒன்றைத்தான் மேம்போக்காக ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன், இதே நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது என்ன தான் கிரைம் காமெடி படம் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட நமக்கு சிட்காம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலு பல இடங்கள்ல அங்கங்கே வந்துட்டு போகத்தான் செய்யுது.
குறிப்பாக இந்த படத்தில் நீங்கள் கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்தை பார்க்கும்போது ஒரு 3 பேர், அதை என்னுடைய பிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 பேர் அவங்க அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ண விதம். ஒன்று பாசில் ஜோசப், இன்னொன்று கிரேஸ் ஆண்டனி, 3வது பைஜு சந்தோஷ். இந்த 3 கதாபாத்திரங்களும் செம்மையாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். அட்டகாசமான ஆர்டிஸ்ட்டை காஸ்ட் பண்ணி 3 பேரும் பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு 3 கதாபாத்திரம் இருக்குது. அஜு வர்கீஸ் ஆகட்டும், நம்ம சித்திக் ஆகட்டும், மனோஜ் கே ஜெயன் அவராகட்டும், இந்த 3 பேரும் அந்த முதல் 3 கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட அளவுக்கு இந்த 3 கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டிருக்காது. பட் இருந்தாலும் இந்த 3 பேரும் கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் தான். 3 பேரும் அந்த கொடுத்த வேலையை ரொம்ப நேர்த்தியாகவே கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கடுத்து ஃபைனலாக இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. லீனாவுடைய கதாபாத்திரமாகட்டும், நிக்கிலா விமல், சைஜு குரூப்னு சொல்லி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆக்சுவலி நல்ல ஆர்டிஸ்ட்டு. பட் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பே இந்த கதையில் கிடையாது. பேருக்கு ஒரு 2 சீனுக்கு வந்து மோத்த காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரமாகத்தான் அது எழுதப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னேன் இத்தனை கதாபாத்திரம். இதில் பாசில் ஜோசப், கிரேஸ் ஆண்டனி, பைஜு சந்தோஷ், இந்த 3 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும். இதெல்லாம் ஒரு சில இடங்களில் செம்ம டைமிங்காக நம்மள அறியாமல் சிரிப்பை கொண்டு வருது. என்ன மாதிரி ட்விஸ்டடாக சூப்பராக எழுதியிருக்காங்கல்ல, ரைட்டிங் நல்லா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஒரு சில இடங்கள் கொடுக்குது. இன்னும் ஒரு சில இடங்கள் அது காமெடியாக அவங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் நமக்கு அது காமெடியாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனாலேயே ஒரு சில இடங்கள் கொஞ்சம் டல் மொமெண்ட்ஸாக ஒரு சீரியல் ட்ராமா பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு ப்ரொடியூசரு, டைரக்டரு, நடிகர், ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், 4 பேர் உட்காந்து சுற்றுறாங்க இல்லையா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக தாங்க இருந்து அந்தளவுக்கு பெருசாக சுவாரஸ்யம் கிடையாது அந்த ஸ்டோரி லைன்லேயே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. டெக்னிக்கலி இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நம்மக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்சி, பார்க்கணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய இந்த கிரைம் கம் காமெடி மொமெண்ட்ஸுங்கிற எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் டல்லான மொமெண்ட்ஸு, அதனால் ஒரு சீரியல் ட்ராமா பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலு அப்படிங்கிறதும் லைட்டாக அங்கங்கே எட்டி பார்த்துட்டு தான் போகும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னா தாராளமாக ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.